இங்க ஒரு நாள் மாநகராட்சியிலிருந்து வேலை பார்க்குறவங்க குப்பை அள்ளுறப்ப குப்பை தொட்டியில டெட் பாடியும் கூடவே அந்த டெட் பாடியோட வாயை சிரிச்ச மாதிரி வச்சு தச்சு இங்க போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு பார்க்க இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு வந்தவன நம்ம ஹீரோ அந்த கேஸை எடுத்து நடத்தி முடிச்சு வச்சிருப்பாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, என்னோட டாக்டர் தான் முத கேட்கணும்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை நடத்துறதுனால இவரோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இப்போ இவருக்கு டெய்லியும் பிரசன்ட்ல நடக்கிறது மறந்து போயிருது. ஆனாலும் மறுபடியும் இந்த கேஸுக்குள்ள வந்து சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க போறேன்னு வந்துடுறாரு. இப்போ நம்ம கில்லருக்கு பிடிச்ச வேலை என்னன்னா மார்ச்சுரியில வேலை பார்க்கறது. இவரோட வாழ்க்கையில இவரை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு கூடவே இவருக்கு நல்ல வாழ்க்கை அமையறப்ப நம்ம ஹீரோ வந்து தடங்களா இருந்ததாலையும் இவரோட வாழ்க்கையை இவருக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறாரு. என்னன்னா நம்ம வில்லனை பார்த்து முதல்ல ஒரு பொண்ணு பார்த்து சிரிப்பா, அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணலாம்னு பார்க்க அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இப்ப அவகிட்ட போய் கேட்க என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சா கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தான் சொல்லிடுறான். ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம வில்லனை பிடிக்காம தினமும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ கூட தான் போய் விளையாடுது. கடைசியா அந்த சின்ன பொண்ணோட காலில் விழுந்து நம்ம வில்லன் கேட்பாரு. ஆனா அந்த பொண்ணு அங்கிருந்து பயந்து வெளியில ஓடி போவா. இப்ப அந்த பொண்ணை தேடி நம்ம வில்லன் போறப்ப அங்க ஹீரோ வந்துடுறாரு. அதனால சைலண்ட் ஆயிருன்னு வாயை பத்த அந்த பொண்ணு செத்தே போயிடுறான். இந்த பொண்ணு செத்து போன துக்கத்துல அவங்க அம்மாவும் அடுத்த நாள் தூக்கு போட்டு செத்துக்கிறாங்க. அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வில்லன் இந்த வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அப்போதைக்கு இந்த கேஸ் எடுத்து எஸ்ஐ ரிட்டையர் ஆக 1 வாரம் இருக்க போதால இந்த கேஸை முடிக்க முடியாதுன்னு காசு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோனால அப்ப முடிக்க முடியாத கேஸை இப்ப நம்ம வில்லனான சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சு கொன்னுறாரு. ஆனா மக்கள் இந்த படத்துல நம்ம வில்லனோட வாழ்க்கையில அவனை பார்த்து யாரும் சிரிக்கணும்னு காரணத்துக்காக மத்தவங்களும் சிரிச்ச மாதிரி வச்சு கொள்றது ரொம்ப ரொம்ப தப்பு.